வெல்கம் டு ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம், ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை. பகுதி 3. கற்றினம் மெய்த்தான் மரம் பேசும் இப்பத்தும் வெற்றி வழங்கும் நிதி. பிரிவாற்றாமை காரணமாக நெஞ்சம் அழிந்து கண்கள் சுழன்று வாய்ப்பேச முடியாதபடி பலமிழந்து கிடந்த ஆழ்வாரை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து இந்தமிழ் 1000 தொடர்ந்து அருளச் செய்ய எம்பெருமான் பலவிதமான முயற்சிகளை செய்பவன். திருக்குணங்களை அனுபவிக்க வைத்து திருவடிவு எழில் காண்பித்து என எம்பெருமான் செய்வது போல தன்னுடைய வெற்றி நிகழ்வுகளை காட்டிக் கொடுத்து மகிழ்விப்பது ஒரு விதம். அதனால் உகப்பான ஆழ்வாரும் என்றோ நடந்தவைகள் இப்போது நடப்பது போல நினைத்து நிலை பெற்று அருளிச் செயல்களை தொடர்வார். கலிவிருத்தத்தில் இயற்றப்பட்ட 7ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழியான ஆழியழ அவ்வகையை சேர்ந்தது. இதில் எம்பெருமானின் பரத்வத்தையும் வீரத்தையும் அடியவர் திறத்து அன்பையும் எடுத்துரைக்கும் வைபவங்களான 3 அடி அளத்தல், கடலை கடைதல், பூமியை உயர்த்தல், உலகத்தை உண்ணுதல், போரை நடத்துதல், ஹிரண்யனை அழித்தல், ராவணனை வதைத்தல், பாணாசுரனின் தோள்களை வெட்டுதல், உலகத்தை படைத்தல், மலையை ஏந்துதல் போன்றவைகளை சொல்லி என் அப்பன் செய்தருளினபடியன் என்று வியந்து யாவருக்கும் எதையும் கொடுப்பவன் அவன் என்று கூறுகிறார் ஆழ்வார். இந்திரனுக்கு நாட்டை மீட்டு தந்தருள வாமனனாக வந்து பின் பாரளவும் ஓரடி வைத்து ஓரடியும் பாருடுத்த நீரளவும் செல்ல நிமிர்ந்த திருவிக்கிரமனாக மாவலியின் செருக்கை அடக்கி வெற்றி கொண்டு உலகங்களை அளந்த எழிலை முதலில் அருள்கிறார் ஆழ்வார். ராமபிரான் காட்டிற்கு சென்றபோது அவனுக்கு முன்னே லக்குமணன் சென்றது போல எம்பெருமான் உலகளக்க நிமிர்ந்த போது திருவடி உயர்வதற்கு முன்னமே திருச்சக்கரம் உயர்ந்து தோன்றினான். ராமாவதாரத்தில் அம்பிலும், வராக அவதாரத்தில் கோரப்புல்லிலும், நரசிம்ம அவதாரத்தில் நகத்திலும், பரசுராம அவதாரத்தில் மழுவிலும் ஆவேசித்த திருவாழி எம்பெருமான் எந்த அவதாரம் எடுக்கும் போதும் முன்னிருந்து காரியம் செய்வது வழக்கம். ஆழி எழுந்ததைக் கண்டு சங்கும் வில்லும் எழுந்தன. இந்த திவ்ய ஆயுதங்களுக்கு வாழி வாழி என்ற வாழ்த்தொளி கிளர்ந்து எழுந்தது. மற்ற 2 ஆயுதங்களான தண்டும் வாளும் பின் எழுந்தன. இவ்வாறு வளர்ந்ததால் அண்டம் பிளந்து ஆவரண நீர்க்குமிழி கிளம்பி எழுந்தது. தொடர்ந்து எம்பெருமானின் திருமுடி முதல் திருவடி வரையான திருமேனி எழுந்தது. மாவலியின் கொடிய காலம் முடிந்து நல்ல காலம் பிறக்கச் செய்த அப்பன் எம்பெருமானின் பேருதவிதான் என்னே. அடுத்து தேவர்களுக்காக கடல் கடைந்த நிகழ்ச்சியை உரைக்கிறார் ஆழ்வார். ஒருமுறை துர்வாச முனிவரின் சாபத்தால் தேவர்கள் செல்வமிழந்து அசுரர்களிடம் தோல்வி அடைந்து எம்பெருமானிடம் அடைக்கலம் அடைந்தனர். அசுரர்களின் துணையோடு தேவர்கள் மந்திரமலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெறும்படி எம்பெருமான் ஆணையிட்டான். அப்போது கூர்மா அவதாரம் செய்தருளி மந்திரமலையையும் தானே தாங்கினான். வலிமிக்க வாழ் நாகஞ்சுற்றி மருக கடல் கடைந்து அமுதம் கொண்ட அந்த நேரத்தில் மலைகளை விட கடல் உயர்ந்ததால் ஆறுகள் திரும்பி மலைமேலேயே பாயும் ஒலியும், மந்திரமலை சுற்றி வாசுகியின் உடம்பு தேய்கிற ஒலியும், மத்தினால் கடையப்பட்ட கடல் சுழன்று கொந்தளிக்கும் ஒலியும் எல்லாம் சேர்ந்து கோஷமிட்டன. அந்த ஆரவாரத்திற்கு நடுவே தேவர்கள் மகிழும்படி செய்த அப்பன் எம்பெருமானின் பேருதவிதான் என்னே. அடுத்து தான் ஒருவனாகி தரணி இடந்தெடுத்து ஏனொருவனாய் எயிற்றில் தாங்கிய வராக அவதாரத்தை அருள்கிறார் ஆழ்வார். பூமியை பாயாக சுருட்டி எடுத்து சென்ற ஹிரண்யாட்சகனை வதம் செய்த அப்பன் நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்தொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட நேரத்தில் 7 உலகங்களும் நழுவாமல் தங்கள் இடத்திலேயே இருந்தன. 7 மலைகளும் மாறுபாடு அடையாமல் தங்கள் இடத்திலேயே இருந்தன. 7 கடல்களும் உடைந்து ஒழுகாமல் தங்கள் இடத்திலேயே இருந்தன. ஆதாரமானவன் கூட நிற்கையாலே இவற்றுக்கு ஒரு குறையும் வரவில்லையோ. அப்பன் எம்பெருமானின் பேருதவிதான் என்னே.
பிரளயத்தில் ஆலமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் எம்பெருமான். அந்த உபகாரத்தை அடுத்து அருளிச் செய்கிறார் ஆழ்வார். ஊழிகாலத்தில் சூரியனின் சுற்றம் இல்லாததால் காலங்கள் அழிந்தன. நிலமும் நீரும் விண்ணும் நெருப்பும் காற்றும் கோளும் விண்மீன்களும் நிலைகுலைந்து போயின. மலைகள் அடிபெயர்ந்து போயின. பிரளயத்தின் போது உலகத்தை உணவைப் போல உறிஞ்சி ஓசைப்பட உண்டு காத்த அப்பன் எம்பெருமானின் பேருதவிதான் என்னே. அடுத்து கண்ணனாக அவதரித்து பாண்டவர்களை காக்க பாரத போர் புரிந்து அருளினதை பற்றி பேசுகிறார் ஆழ்வார். 18 நாள்கள் ஆரவாரத்துடன் நடந்ததால் போர்க்களத்தின் இரைச்சலை முன்னிறுத்துகிறார். வலிமையை கொடுக்கும் உணவுகளை உண்ணும் மிடுக்கான மல்லர்கள் விழும் ஓசையும், ஆயுதம் ஏந்தாத கண்ணனை கண்ட பீஷ்மர் போன்ற வீர ஆண்களுடைய படைகள் நடுங்கும் ஓசையும், விண்ணுலகத்திலிருந்து மதிக்கத்தக்க தேவர்களும் கண்ணன் நடத்தும் போரை காண வெளிவரும் ஓசையும் கேட்டன. தன் அடியவரான பாண்டவர்களுக்காக தேரோட்டியாய் தாழ்ந்து வந்து வெற்றி பெற செய்த அப்பன் எம்பெருமானின் பேருதவிதான் என்னே. பக்தியின் இலக்கணமான பிரகலாதனுக்கு அருள் செய்த நரசிம்மரை பற்றி அடுத்து பேசுகிறார் ஆழ்வார். போரார் நெடுவேலோன் பொன் பெயரோன் ஆகத்தை கூரார்ந்த வள்ளுகிறால் கீண்டு குடல் மாலை சேரார் திருமார்பின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானே குங்குமத்தோள் கொட்டி ஆராய் எழுந்தான் அரியுருவாய் எம்பெருமான். இரவும் பகலும் இணையும் மாலை நேரத்தின் சிவந்த வானத்தின் கீழே காணும் இடமெல்லாம் குருதிப்புணல் குழம்பி பாயும்படியாக நரசிம்மமூர்த்தி ஹிரண்யகசிபுவை ஆழ்ந்து துயரளித்து கொன்ற விதமானது ஒரு மலையை கீழே கிடத்தி சீரிய சிங்கம் மேலிருந்து அதனை பிளப்பது போல் இருந்தது. இவ்வாறு சிறுபிள்ளை என்றும் பாராமல் அடியனை காக்க பெருஞ்சினத்துடன் வந்த அப்பன் எம்பெருமானின் பேர் அருள்தான் என்னே. அடுத்து ராமபிரான் சீதையை மீட்க இலங்கையை பொசுக்கிய வீரச் செயலை பற்றி கூறுகிறார். போர்க்களத்தில் ராமனின் சார்ங்கவில்லின் அம்புகள் சரம் சரமாக அதிவேகமாகவும் எதிரெதிராகவும் வெளிப்பட அதன் வேகத்தை எதிர்கொள்ள முடியாத நூற்றுக்கணக்கான ராவணப் படையினர் மாள அவர்களின் சடலங்கள் மலைமலையாக குவிந்து புரண்டன. அதில் பெருக்கெடுத்து எழுந்த இரத்த வெள்ளத்தாலே இலங்கையை சூழ்ந்த கடல் நீரானது ஆறுகளிலே எதிர்த்து ஓடும்படியானது. இவ்வாறு சினத்தினால் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியனான அப்பன் எம்பெருமானின் பெரும் வீரம்தான் என்னே. பாணாசுரனை வதம் செய்து அனிருத்தனுக்கு உஷையை மணமுடித்த சரித்திரத்தை கூறுகிறார் ஆழ்வார். தன் மகள் உஷையின் அந்தப்புறத்தில் இருந்த அனிருத்தனை பாணாசுரன் நாகாஸ்திரத்தால் கட்டிப்போட விவரமறிந்த கண்ணன் கருடாழ்வானின் மேலேறி பாணாபுரமாகிய சோனிதபுரத்திற்கு போரிட எழுந்தருளின போது எதிர்த்து வந்த மயில் வாகனனான முருகப்பெருமான் சரிந்தான். கோட்டையை காத்திருந்த அக்னி தேவர்கள் எதிர் நிற்க முடியாமல் சரிந்தனர். கண்ணன் ஒரு அஸ்திரத்தால் சிவன் கொட்டாவை விட்டு கொண்டு சோர்வடைந்து போகும்படி செய்தான். அதற்கு மேலே தன் சக்கராயுதத்தை கொண்டு பாணனது 1000 தோள்களையும் அறுத்து 4 தோள்களையும் உயிரையும் மட்டும் விட்டு அவனை வென்றான். இவ்வாறு ஒரு கொடுங்கோல் அசுரனின் தோள்களை துணித்த அப்பன் எம்பெருமானின் பெரும் வீரம்தான் என்னே. உலகை படைத்த எம்பெருமானின் பரத்துவத்தை அடுத்து அருள்கிறார் ஆழ்வார். சர்வேஸ்வரன் தன் சங்கல்பத்தால் உலகங்களை படைக்கத் தொடங்கிய அந்த ஒரு நொடியிலேயே பஞ்சபூதங்களையும் மலைகளையும் நிலவு கதிரவன் ஆகிய 2 சுடற்பொருள்களையும் விண்மீன் போன்ற மற்ற சுடற்பொருள்களையும் மழையையும் அதனால் உருவாகும் உயிர்களையும் தேவர்களையும் மற்றவைகளையும் படைத்தான். இவ்வாறு சித் மற்றும் அச்சித் என்ற தத்துவங்களை தனி ஒருவனாய் தன் நினைவாலேயே படைக்கும் அப்பன் எம்பெருமானின் பெரும் திறம்தான் என்னே. இந்திரனின் கோபத்திலிருந்து ஆயர்பாடியின் மக்களையும் மாக்களையும் காக்க கண்ணபிரான் கோவர்த்தனத்தை கொற்ற குடையாக்கிய நிகழ்ச்சியை அடுத்து நினைத்து நெகிழ்கிறார் ஆழ்வார். குன்றெடுத்து கோனிரை காத்தபோது மேய்கின்ற ஆனிரை கூட்டங்கள் மலையின் கீழே ஒதுங்கின. மலையில் வாழ்ந்த மிருகங்கள் மேலிருந்து கீழே புரண்டு விழுந்தன. மலைச்சுனையில் நிறைந்த நீர் சத்தத்துடன் மலையிலிருந்து பெருகி சொரிந்தன. இவ்வாறு கொடூரமான கல்மழையை தடுக்க கோவர்த்தன மலையை குடையாக தூக்கிய அப்பன் எம்பெருமானின் பேருதவிதான் என்னே.
இவ்வாறான எம்பெருமானின் பேருதவியையும் வீர செயல்களையும் பேசி குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று பல்லாண்டிசைக்கும் அடியவர்களோடு கூடி வாழும் நம்மாழ்வாருடைய 1000 பாசுரங்களில் நலமிக்க இப்பத்தினை விரும்பி கற்பவர்கள் பலவகையான வெற்றிகளை அடைவார்கள் என்று பலனுரைத்து தலை கட்டுகிறார் ஆழ்வார். பதிகத்தின் பெருமை. எம்பெருமானின் வெற்றிகளை பேசும் இப்பதிகத்தை கற்று சேவிப்பவர்களுக்கு வாழ்வில் வெற்றிகளும் நினைத்தவை நிறைவேறும். இதை கண்டறிந்தவர்கள் பலர். ஐதீகங்களும் உரையாடல்களும். வைணவ உரைகளுக்கு பல தனி சிறப்புகள் இருக்கின்றன. அவ்வுரைகளில் வைணவ ஆச்சாரியர்களின் பெயர்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் உரையாடல்களும் இடம்பெற செய்துள்ளது ஒரு சிறந்த யுக்தி. இந்த ஐதீகங்கள் மூலம் ஆச்சாரியர்களை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். அவர்களின் உரையாடல்கள் மூலம் நாம் சித்தாந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இத்திருவாய்மொழியில் எம்பெருமானின் வெற்றிகளை பேசுவதற்கு காரணம் என்ன என்பது பற்றி பிள்ளை திருநறையூர் அரையரின் நிர்வாகம் ஒன்று உள்ளது. இதற்கு முன்னர் அருளிச் செய்த திருவாய்மொழியில் கண்ணபிரானுக்கு என் பெண்மை தோற்றேன் என்று ஆழ்வார் அருளிச் செய்ததால் அத்தோல்விக்கு எதிரான அவனுடைய வெற்றிகளை இத்திருவாய்மொழியில் ஆழ்வார் அருளிச் செய்கிறார். முதல் பாசுரத்தில் ஆழி எழ என்று ஆழ்வார் அருளிச் செய்துள்ளதை பற்றி நம்பிள்ளை அருளிச் செய்த வார்த்தை ஒன்று உள்ளது. 1000 காதம் பறக்கும் வலிமையுடைய பறவையின் குட்டி 500 காதம் சிறகடித்துக் கொள்ளும். அதுபோல எம்பெருமான் வளர்ந்தவாறே திருவாழியும் ஓங்கி வளர்ந்தது. முதல் பாசுரத்தில் எம்பெருமானுக்கு முன்னே திருவாழி எழுந்ததை பற்றி கூறும்போது ஈடு வியாக்கியானத்தில் விதுரன் கண்ணனுக்கிட்ட ஆசனத்தை தடவி பார்த்து அது சரியானதா அல்லது பொய்யான ஆசனமா என்று பரிவுடன் சோதித்த மகாபாரத ஸ்லோகம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தில் மகாமதி என்று விதுரன் அழைக்கப்பட்டுள்ளதை பார்த்து பிள்ளை உறங்கா வில்லிதாசர் மகாமதி என்றால் அறிவு இல்லாதவர் என்று பொருளோ? தானே இட்ட ஆசனத்தை தானே சரிபார்க்கிறாரே என்றாராம். ஆனால் இப்படி கூறிய தாசரோ தாமே நம்பெருமாள் புறப்பாடு செய்தருளும் நேரத்தில் தம் கையில் ஒரு கத்தியை உருவி பிடித்திருப்பாராம். நம்பெருமாளின் திருமேனிக்கு ஏதாவது சலனம் ஏற்பட்டால் அக்கத்தியால் உயிரை விட்டு விடுவதற்கே அப்படி செய்வாராம். இதை கண்ட ஆச்சாரியர்கள் அவரை மகாமதிகள் என்றே வழங்குவார்கள். அதுபோல எம்பெருமானிடம் பரிவுமிகு ஆயுதங்களும் பொங்கி எழுந்தார்கள் என்று காட்டப்படுகிறது. 4ஆம் பாசுரத்தில் அப்பன் ஊழியழ உலகம் உண்ட ஊனே என்று எம்பெருமான் உலகங்களை உண்டபோது ஏற்பட்ட பேரொலி என்பது எது என்பது பற்றி நிர்வாகங்கள் கூறப்படுகின்றன. அக்காலத்தில் திருவரங்கத்தில் 7ஆம் மதிலான அடையவளைந்தான் மதிலுக்கு வெளியேயே மக்கள் வசித்து வந்தனர். காவிரியில் வெள்ளம் ஏற்பட்டாலோ போர்க்காலத்திலோ மக்கள் அடையவளைந்தான் மதிலுக்குள் வந்து தங்குவார்கள். அவ்வாறு அவர்கள் வரும்போது மதிலின் வாசலில் மக்கள் நெரிசலால் இரைச்சல் ஏற்படும். அந்த ஓசையையே ஆழ்வார் ஊழியழ என்று அருளிச் செய்துள்ளார் என்று ஒரு நிர்வாகமும், எம்பெருமான் உலகங்களை விழுங்கிய போது இவற்றையெல்லாம் உறிஞ்சியதால் ஏற்பட்ட ஒலியை ஆழ்வார் ஊழியழ என்று அருளிச் செய்கிறார் என்ற அம்மாளின் நிர்வாகமும் உள்ளன. ஆழ்வாரின் உள்ள பயணம் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.